காலந்தோறும் பார்ப்பனர்கள் வந்து தமிழர்களோட அரசியல், சினிமா, ஊடகம், விளம்பரம் எல்லாத்துலேயும் ஊடுருவி அவங்களோட ஆளுமையை செலுத்திக்கிட்டே இருப்பாங்க. யாரும் எதிர்பாராத நேரத்தில் டக்குன்னு வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது. இதை எப்படி சொல்லணுன்னாக்கா, இன்றைக்கி வரைக்கும் சினிமாவை வந்து பார்ப்பனர்கள்ட்டேருந்து மீட்டாச்சு. பார்ப்பனர்கள் இருக்காங்க, ஆனால் அதுலேருந்து மீட்டாச்சு. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் விளம்பரத்துறை முழுக்க பார்ப்பனர்கள்ட்ட தான் இருக்குது. தமிழ்நாடு அரசியல் வந்து பார்ப்பனர்கள்ட்டேருந்து விலகி இருந்துச்சு. இப்போ இந்த தாவேக அரசு வந்து பார்ப்பனர்களை உள்ளே கொண்டு வந்துருச்சு. அதனால் அவங்கெல்லாம் என்னென்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத இந்த காணொலியில் பார்ப்போம். கட்டை விரலோ தலையோ காணிக்கையாக இந்நாள் எவனும் கேட்டால் பட்டை உரியும் சுடுகாட்டில் அவன் கட்டை விரலும். திராவிடியன் ஸ்டாக் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த காணொலியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இப்போ நிறைய பேர் பார்க்குறீங்க, அதனால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கணுன்னு கேட்டுக்கிறேன். இப்போ வந்து ஒரு அடிப்படை விஷயம் என்னென்னாக்கா, மம்முட்டி அவர்கள் வந்து 300-400 படங்கள் கிட்டத்தட்ட மலையாளத்தில் பல மொழிகளில் நடித்த புகழ்பெற்ற ஒரு நடிகர். அவர் வந்து 3 தேசிய விருதுகள் வாங்கியிருக்காரு. அவரை போன்ற ஒரு திறமையான நடிகர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலே கிடையாது. அவ்வளோ ஒரு திறமையான ஒரு நடிகர். அவருக்கு வந்து இத்தனை வருஷம், அவருக்கு இப்போ 75 வயசு ஆகிடுச்சு. இப்போ தான் அவருக்கு வந்து பத்மபூஷன் அவார்டு கொடுத்துருக்காங்க. அதே மம்முட்டியோட சினிமா துறையிலேருந்து மாதவன் இருக்கார்ல, அவருக்கு நடிக்கவும் தெரியாது, டான்ஸ் ஆடவும் தெரியாது, ஃபைட் பண்ணவும் தெரியாது. அவர் ஒரு சாக்லேட் பாயாக தான் அறிமுகமானார். அப்புறம் அதால் அவரால் தொடர முடியாமல் தமிழில் அவர் வந்து அட்டு ஃப்ளாப் ஆகிட்டார். அதே சமயத்தில் ஹிந்தி படங்களில் வந்து அவரோட நூல் திறமையை வச்சு அவர் வந்து ஹிந்தி படங்களில் ஆளுமை செலுத்துகிறாரு. சங்கி கேரக்டர்ஸ்க்கெல்லாம் அவரை பயன்படுத்திகிட்டே இருக்காங்க. துரந்தரில் கூட அந்த பல பிரதமர்கள் மாறினா கூட அந்த துரந்தரோட கண்ட்ரோலு அந்த இதையும் வச்சுருக்க ஒரே ஆஃபீஸராக மாதவன் படம் பூரா வருவார். அவரை வந்து அதே போல் மாதவன் பல படங்களில், ஹிந்தி படங்களில் ஆளுமை செலுத்துவார். அவருக்கு வந்து இப்போ பத்மபூஷன் விருது உடனே கொடுத்துருக்காங்க. அதாவது மம்முட்டியோட ஹிஸ்ட்ரி எவ்வளோ நீளமானது, அதே சமயத்தில் மாதவனோட ஹிஸ்ட்ரி எவ்வளோ சுருக்கமானது. ஆனால் அதுக்கு வந்து அவருக்கு வந்து அந்த இது கிடச்சிருக்கு. இதுதான் வந்து நூலோர்களோட திறமை. அந்த அடிப்படையில் வந்து அவங்க வந்து எல்லா விஷயத்திலையும் ஆளுமை செலுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனந்த விடனில் வந்து அந்த காலத்தில் ஒரு சின்ன ஆர்டிக்கலில் ஒரு பார்ப்பன பெண் வந்து ஏதோ தற்கொலை முயற்சிக்கு ஈடுபட்டாங்க வறுமையினால். அப்படிங்கும்போது அவங்க என்னெல்லாம் முயற்சிகள் எடுத்தாங்கங்கிறதுல இந்த தொழிலே தெரியாத, பார்ப்பனர்களுக்கே அறியாத விவசாய கூலியாக கூட அவங்க போனாங்கன்னு ஒரு இதாக பெரிய இதாக இல்லைன்னா, காலம் பூரா விவசாயம் செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு தவறி போய் விவசாயம் பண்ண போனதை பெரிய விஷயமாக ஆனந்த விடனில் எழுதுனாங்க. இந்த அனுஹாசன் ஒரு காஃபி வித் அனுன்னு ஒரு ப்ரோக்ராமில் மனோரமா பேட்டி எடுத்துகிட்டு சச்சுவை பற்றியே பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் மனோரமாவே கடுப்பாகி, சச்சுவை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கீங்களே. ஏன்னா சச்சுன்னா அவங்க வேறு இது, மனோரமானா சாதாரணமான ஆள் தானே. இப்போ கூட லேட்டஸ்ட்டாக இந்த பாக்யராஜ் அவர்கள் காலமானதுனால அவரோட ரீல்ஸ் எல்லாம் ட்ரெண்டிங் ஆகிறதுல சுமதின்னு ஒரு சங்கி இருக்காங்க, வக்கீல் சுமதி. அவங்க வந்து ஹிந்தி தெரியாமல் எப்படி படம் எடுத்தீங்கன்னு மேடையிலே ஒரு தடவை பேசி, அப்போ அவரே வந்து நான் ஹிந்தியெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லி பதில் அளித்தார். அப்போ அவங்க சமோசா போட சொன்ன புகழ்பெற்ற வழக்கறிஞர் சுமதி அவங்க வந்து பாக்யராஜ் ஒரு பேட்டியில் கேட்குறாங்க, எங்க சின்னராசாவோட இன்ஸ்பிரேஷன் வந்து கர்ணன் படமா சார், கர்ணனா சார் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது புராணங்கள்லேருந்து தான் இன்ஸ்பிரேஷன் கேரக்டர்ஸே எடுப்பாங்கன்னு இவங்களாவே கற்பனை பண்ணாங்க. பாக்யராஜ் அப்படியெல்லாம் இல்லை, அது ஒரு சாதாரண ஒரு ஃபுல்லாக ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு ஆளோட கதை தாம்மா, அது கர்ணன்லாம் நான் வேணும் எடுத்துக்கலன்னு சாதாரணமாக சொல்லிட்டாரு. இவங்க ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு இடத்துல பார்ப்பனர்களையும் பார்ப்பனியத்தையும் உள்ளார நுழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்த வகையில் இப்போ வந்து ரமேஷ் பற்றி ஏகப்பட்ட பேர் எல்லோரும் பேசிட்டாங்க. அருணாச்சல ரமேஷை பற்றி பேசிட்டாங்க. 10 ரூபா கொடுத்தவனை சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு 4000 ஊழல் பண்ண லஞ்சம் வாங்கினவனை மன்னிப்பு கடிதத்தோட விட்டதை எல்லாருமே பேசிட்டாங்க. இப்போது லேட்டஸ்ட்டாக வந்து வெங்கட்ரமணா இருக்கார்ல, உணவுத்துறை அமைச்சர், அவர் வந்து காவேரியில் தண்ணி வரலைங்கிறத பற்றி ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் அவர் ரொம்ப சர்வசாதாரணமாக, கொஞ்சம் கூட கூச்சமோ தயக்கமோ எதுவுமே இல்லாமல் ரொம்ப சாதாரணமாக, அதாவது விவசாயத்தை புகழ்ந்து பேசுகிறதுல எனக்கும் உடன்பாடு இல்லை. விவசாயம் எல்லா தொழில் போல் ஒரு தொழில் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை, அது நானும் சொல்கிறேன். ஆனால் விவசாயம் எவ்வளோ முக்கியமான தொழில். உழுதுண்டு வாழ்வார் மற்றவர்கள்லாம் தொழுதுண்டு பின்னே செல்வார், வள்ளுவரே சொல்கிற அளவுக்கு விவசாயம் எவ்வளோ முக்கியமானது. அப்படிப்பட்ட விவசாயத்தில் நெல், கரும்பு, இன்னும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தனித்துவமான, இன்றைக்கி நீங்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் காய்கறி கொள்முதல் பண்ணுற ஊருங்களில் போய் எங்கேயாவது ஒரு விவசாயிகிட்டேருந்து காய்கறி வாங்குறாங்கல்ல, அந்த காய்கறி கொள்முதல் பண்ணுற இடத்துல கொஞ்சம் நின்று பாருங்கள். நான் ஒரு தடவை என்னோடய 2000 சைஸில் ஒரு தடவை
ஒசூருக்கு போயிருந்தேன். அப்போ ஒசூரில் வந்து பீட்ரூட் கொள்முதல் பண்ணாங்க. 50 பைசா கிலோவுக்கு கொள்முதல் பண்ணாங்க. அதை நான் அந்த தோட்டத்திலே பார்த்தேன். அந்த மாதிரி பார்க்கும்போது நீங்கள் இப்போயும் பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் போய் பார்த்தீங்கன்னா 10 ரூபா, 5 ரூபா, 20 ரூபான்னு தான் காய்கறி இவங்க கொள்முதல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அது மார்க்கெட்டுக்கு வரும்போது தான் 80 ரூபா, 100 ரூபா, 150 ரூபாலாம் வரும். நீங்கள் கேரட் இங்கே 120 ரூபா விற்கிதுன்னா விவசாயிக்கு இவங்க எவ்வளோ கொடுத்துருப்பாங்கன்னா வெறும் 20 ரூபா தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ விவசாயிகள் வந்து மிகுந்த தியாக மனப்பான்மையோட தான் காய்கறி பயிர் பண்ணுவாங்கன்னு நான் நினைப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைப்பேன். பணப்பயிர்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் அடுத்து போயிட்டோம். இந்த மாதிரி தான் விவசாயம் காய்கறி பயிர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு மிகுந்த தாராள மனசும் தியாக மனப்பான்மை இருக்கிறதுனால தான் பண்ணுவோம். அப்படிப்பட்ட விவசாயத்தில் நெல் பயிர் பண்ணுறவங்க வந்து ரொம்ப முதன்மையான பயிராக இருக்குது. தஞ்சாவூர் டெல்டா மாவட்டத்தில் இருக்க எல்லா ஊர்லேயும் நெல் தான் பிரதமான பயிர். இப்போ ஒரு பேட்டியில் ஒரு நிருபர் கேட்குறாரு, என்னங்க காவேரியில் தண்ணி வரலையே அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு, ரொம்ப சர்வசாதாரணமாக அவங்க வேறு கிராப்புக்கு போயிடுவாங்க அப்படிங்கிறாரு. நீங்கள் என்னைக்காச்சும் உங்கள் தொழிலை விட்டுட்டு வேறு தொழிலுக்கு போயிருக்கீங்களா? உங்கள் தொழில் மணியாற்றத்தை விட்டுட்டு என்னைக்காச்சும் வேறு தொழில் போயிருக்கீங்களா? அது எப்படி சர்வசாதாரணமாக ஒருத்தன் இந்த பயிரை விட்டுட்டு வேறு பயிருக்கு போயிடுவான்னு ஒரு விவசாயியோட முடிவை நீங்கள் எடுக்கிறீங்க? என்ன உங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு திமிரு? நீங்கள் மந்திரி ஆகிட்டா விவசாயத்துறையை உணவுத்துறையே நீங்கள் முடிவு பண்ணிவிடுவீங்களா? என்ன சாப்பிடணும், என்ன பயிரிடணும், எப்போ பயிரிடணும் எல்லாத்தையும் நீங்கள் முடிவு பண்ணிவிடுவீங்களா? அதாவது பாஜக வந்து பெரிய சங்கி அரசாங்கம் நடத்துது. அதில் இருக்கவங்களாம் சங்கித்தனமாக திமிர்த்தனமாக பேசுகிறாங்க. நிர்மலா சீதாராமன் அதோடலாம் மிஞ்சின ஒரு திமிரோட பேசுகிறாரு உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ரமணா. வேறு பயிர் பண்ணுன்னு சொல்கிறது, அவன் உயிரை வந்து கொடுத்து பண்ணுற வேலையை சர்வசாதாரணமாக வேறு பயிர் பண்ணிக்க அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அது எனக்கு வந்து ரொம்ப அதை பாட்டாத அதிர்ச்சி ஆகிடுச்சு. இவங்க வந்து இவங்களோட அந்த குரூர புத்தியை, அந்த பார்ப்பனியத்தை வந்து ஏதாவது ஒரு இடத்துல நுழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்த எந்த நூல் கிடைச்சாலும் அந்த நூலில் வந்து அதை கோத்து அந்த இடத்துல அவங்களோட இதை காமிச்சிடுவாங்க, சேட்டையை காமிச்சிடுவாங்க. இப்போ தட்டில் உண்டியலில் போடாத, உண்டியலில் போடாத தட்டில் போடு, கோயிலில் இருக்கிற குறைகளை பார்க்கத்தான் நான் வந்தேன், இப்படின்னு ஏதாவது ஒரு சாக்கில் வந்து அதை வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த அடிப்படையில் இப்போ இந்த உணவுத்துறை அமைச்சர் உங்களுக்கு காவேரிலேருந்து தண்ணி வாங்கி தரதுக்கு பக்கு இல்லை. உங்களுக்கும் உங்கள் அரசாங்கத்துக்கும் காவேரிலேருந்து தண்ணி வாங்கி தர வர்றது பக்கு இல்லை. வாழப்பாடி ராமமூர்த்தி ஒரு தடவை கமெண்ட்ஸ் போட்டார். K.A. கிருஷ்ணசாமின்னு சொல்லிட்டு ஒருத்தர் காங்கிரஸ் தலைவராக ஒரு பீரியடில் வந்தார். அவர் யாருன்னா ஒரு திரு அன்புமணி ராமதாஸோட மாமனார், ராமதாஸோட சம்பந்தி. அப்போ வாழப்பாடி ராமமூர்த்தி ஒரு தடவை ஒரு கமெண்ட் போட்டார், நீங்கள் இவரை வந்து காங்கிரஸ் தலைவராக ஆக்கிறதுக்கு பதிலாக ராமதாஸே காங்கிரஸ் தலைவராக்கிட்டு போயிடலான்னு நினச்சேன். அதுமாதிரி நீங்கள் வெங்கட்ரமணா இருக்கார்ல, வெங்கட் நாராயணாவை போட்டிருக்காங்களே இப்போது டெல்லி பிரதிநிதியாக ஜனநாயகன் படத்தோட ப்ரொடியூசர் வெங்கட் நாராயணா. அந்த வெங்கட் நாராயணா போட்டதுக்கு பதிலாக T.K. சிவகுமாரே தமிழ்நாட்டோட பிரதிநிதியாக டெல்லிக்கு அறிவிச்சிடலாம். என்ன வித்தியாசம் இருக்குது? இவர் கர்நாடகாவில் இருக்கார், கர்நாடகா முதலமைச்சர் இருக்குது, அவ்வளோதான். எனக்கு இதில் பெரிய ஆச்சரியம் என்னென்னா, காலம் பூரா தமிழ் தேசியம் பேசின சீமானு, தமிழ் தேசியம் இது இல்லை நாங்கள் பேசுகிறது தான் தமிழ் தேசியம் பேசின திருமா, இவங்கெல்லாம் இப்போ எங்கே போனாங்க? தமிழ் தேசியத்தை பற்றி இவங்கெல்லாம் கவலையே பட மாட்டாங்களா? தமிழர் ஒருத்தர் இதில் பிரதிநிதியாக வரணுங்கிறத பற்றி கவலையும் பட மாட்டாங்களா? ஒரு கூட்டணியில் போய் ஆதரவு தானே பறிக்க போனீங்க, ஜால்ரா தெரிவிக்க அடிக்க போல இல்லை. என்னங்க இதெல்லாம் அநியாயம் நடக்குது இந்த நாட்டில்? ஒரு உணவுத்துறை அமைச்சர் வந்து சர்வசாதாரணமாக நான் காவேரியில் தண்ணி வரல, அதுக்கான மாற்று ஏற்பாடு செஞ்சு தரல, எதை பற்றி கவலைப்படாமல் வேறு கிராப் பயிரிடு, வேறு பயிர், அது தமிழில் சொன்னால் மாட்டிக்குன்னு வேறு கிராப் பயிரிடுங்க அப்படின்ட்டு போகிறாரு. இதெல்லாம் இது இந்த மாதிரி நியூஸு, இந்த மாதிரியான ஜனங்க சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்காங்க, காவேரியில் தண்ணி வரல, பயிர் இல்லாமல் காஞ்சி போய் கிடக்கு, கரண்ட் இல்லாமல் மோட்டர் ஓட்ட முடியாது, எல்லாம் அதெல்லாம் எதுவுமே தெரியாமல் நம்ம சிஎம் இருக்கார். அவர் இப்போ எப்படியும் அடுத்தது குஷ்புவோட வீடு ரிசப்ஷனுக்கு தோழியோட வருவார். யாருக்கும் எதுக்கும் எந்த பதிலும் சொல்ல மாட்டார். இது வந்து மிகப்பெரிய அதிகார துஷ்பிரயோகம். ஒருத்தவங்களுக்கு பதில் சொல்லாமல் இருக்காது, மக்களோட கேள்விக்கும் அனுமதிக்காது, அந்த மக்களோட கேள்விக்கு பதிலும் சொல்லாமல் இருக்காது. மிகப்பெரிய அநியாயம். இந்த மந்திரிங்கெல்லாம் இந்த மாதிரி ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடுற மந்திரிங்கெல்லாம் இருக்காங்க. போதையில் ஆடுறாங்க, சரக்கு பாட்டிலோட ஆடுறாங்க, கஞ்சா கடத்துறாங்க, இதே போல் மீனவ பிரச்சனைக்கு நோ கமெண்ட்ஸ் போட்டு போகிறாங்க. 2500 கொடுக்கலன்னா சிரிக்கிறாங்க. தூத்துக்குடி பொண்ணு அந்த இது இப்போ 3 வயசு பொண்ணு இதானதுக்கு சிரிக்கிறாங்க. இதெல்லாம் என்னங்க அநியாயம் நடக்குது? கேட்க யாருமே இல்லைங்க நாட்டில். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நண்பர்களே.